Hello everyone, this is TV English Academy. Today I am going to teach you how to transform a compound sentence into a simple sentence and a simple sentence into a compound sentence. I'll teach you about complex sentences in the next class. This class will be very useful for students of 9 to 12. So you should carefully listen to that class. இதில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் மார்க் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம இந்த கிளாஸை பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்கில் மார்க் வாங்கலாம். முதல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸை எப்படி சிம்பிளாக மாற்றுறது? The thief jumped over the fence and escaped. The thief jumped over the fence and escaped. இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ரெண்டு மெயின் கிளாஸு. The thief jumped over the fence அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸு, he escaped அப்படிங்கிறது இன்னொரு மெயின் கிளாஸு. இது ரெண்டையும் and அப்படிங்கிற கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷனால் நாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம சிம்பிளாக மாற்றுறதுக்கு ஒரு வெர்பாக மாற்றணும். இந்த அண்டுங்கிற கன்ஜங்ஷன் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி, முதல் வெர்பை ஜெரண்டாக மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், the thief jumped அப்படிங்கிற பகுதியிலோட வெர்பை மட்டும் எடுத்து ஜம்பிங்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ். யார் அங்கே சப்ஜெக்ட்? த தீஃப். இந்த தீஃப்ங்கிற வார்த்தை அடுத்து வந்துச்சு. ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ், த தீஃப் எஸ்கேப்ட். சிம்பிளாக மாறிடுச்சு. அண்டுங்கிற வார்த்தை இல்லை, ரெண்டு வெர்பு இல்லை, ஒரு வெர்பு தான் இருக்குது. எஸ்கேப்டுங்கிற ஒரு வெர்பு தான் இருக்குது. அதனால இது சிம்பிளாக மாறிடுச்சு. இன்னொரு வழி இருக்குது. ரெண்டாவதுல இருக்கிற வெர்பை இன்ஃபினிட்டிவாக மாற்றினாலும் இதே வேலை நடந்துடும். த தீஃப் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ் டு எஸ்கேப் அப்படின்னு சொன்னால் கூட இது சிம்பிளாக மாறிடுது. அங்கேயும் ஒரு வெர்பு தான் இருக்குது. ஸோ த தீஃப் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ் அண்ட் எஸ்கேப்ட் அப்படிங்கிற காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம ரெண்டு வழியில் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றலாம். ஒரு வழி ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ், த தீஃப் எஸ்கேப்டுன்னு சொல்லலாம். அல்லது த தீஃப் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ் டு எஸ்கேப் அப்படின்னு இன்னொரு வழியாகவும் நம்ம சொல்லலாம். இன்னொரு வகையான காம்பவுண்ட் சென்டென்ஸ், இட் ரெயின்ட் ஹெவிலி பட் வி கண்டினியூட் பிளேயிங். இட் ரெயின்ட் ஹெவிலி பட் வி கண்டினியூட் பிளேயிங். This is also a compound sentence. There are two main classes and there is one coordinative conjunction. இப்பயும் போன தடவை பண்ண மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த சென்ஸ் வரணுமே. மழை பெய்து கொண்டிருந்த போதும் நாங்கள் விளையாண்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை தான் இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட். பழையபடி இன்ஸ்பைட் ஆஃப், இந்த ரெயின்டுங்கிற வெர்பை நான் ரெய்னிங்னு மாற்றுறேன். In spite of raining, we continued playing. இப்போ அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸு சிம்பிள் சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஒரு வெர்பு தான் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டிருந்த போதும் we continued playing. சிம்பிள் சென்டென்ஸாக மாறிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், பெர்ஃபார்ம் வெல் ஆர் you cannot become the champion. Perform well or you cannot become the champion. இதே தான் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வெர்பை ஐஎன்ஜியாக மாற்ற போகிறோம். ஆனால் அந்த சென்ஸ் வரணும். ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமான சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வார்த்தை இருக்குது. அதை போட்டோம்னா சிம்பிளாக மாறிடும். அதான் இன் கேஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் வெல். இன் கேஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் வெல் you can become the champion. In case of ஆருக்கு பொருத்தமான சிம்பிள் சென்டென்ஸுக்கு இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். ஸோ திரும்ப முதல்ல வருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு, த தீஃப் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ் அண்ட் எஸ்கேப்டுங்கிற வார்த்தையை ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ் த தீஃப் எஸ்கேப்டுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது, இட் ரெயின்ட் ஹெவிலி பட் வி கண்டினியூட் பிளேயிங் அப்படிங்கிறதுல in spite of raining we continued playing மாற்றிட்டோம்.
மூணாவது பெர்ஃபார்ம் வெல் ஆர் யூ கேனாட் பிகம் த சாம்பியன் அப்படிங்கிறத இன் கேஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் வெல் யூ கேன் பிகம் த சாம்பியன் சொல்லிட்டோம். இந்த கடைசி சென்டென்ஸில் பாருங்கள், ஒரு நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் சென்ஸை நம்ம எடுத்துட்டோம். கொஸ்டினில் பெர்ஃபார்ம் வெல் ஆர் யூ கேனாட் பிகம் த சாம்பியன் இருக்குது. அந்த ஆரை எடுக்கும்போதே ரிமூவ் பண்ணும்போதே ஒரு நாட்டையும் எடுத்துடணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் வெல் யூ கேன் பிகம் த சாம்பியன். நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் நீ சாம்பியன் ஆகக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸை எப்படி சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற ஸ்டேஜை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறது. ஒரு கொஸ்டின் இதுக்கும் 2-3 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி நமக்கு எந்த வழி நமக்கு இந்த கொஸ்டினில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஐ பாட் அ ஷர்ட் அண்ட் இட் வாஸ் ப்ளூ அப்படிங்கிறத சிம்பிளாக மாற்றுறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது. ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட். அப்போ கொஸ்டினில் ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது அப்படின்னா எங்கடா இந்த கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் சேர்க்கணும். இந்த அண்டையோ பட்டையோ ஆரையோ எங்கேயாவது சேர்க்கறதுக்கு வழி இருக்குதா, எது பொருத்தமாக இருக்குன்னு இப்போ சொல்லி பார்த்தோம்னா ஐ பாட் அ ஷர்ட் அண்ட் இட் வாஸ் ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ பாட் அ ப்ளூ ஷர்ட் அப்படிங்கிறத சிம்பிள் சென்டென்ஸை ஐ பாட் அ ஷர்ட் அண்ட் இட் வாஸ் ப்ளூன்னு சொல்லலாம். ஈட் ஆர் யூ cannot live அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஈட் ஆர் யூ cannot live, அதே நம்ம ஆறுங்கிற ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஈட் டு லிவ், ஈட் டு லிவ் சிம்பிள் சென்டென்ஸாக மாறிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம அதை ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். அவ இப்படி வச்சுக்கலாம். In spite of writing well, she did not score centum. In spite of writing well, நல்லா எழுதுன போதும் கூட அவள் சென்டம் வாங்கலை. இது என்னவா இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதை நம்ம காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது? கொஸ்டின் என்ன இருக்குது, இன்ஸ்பைட் ஆஃப் ரைட்டிங் வெல், அப்படியே இன்ஸ்பைட் ஆஃப் எடுத்துட்டு ஷீ ரோட் வெல், அவள் நன்றாக எழுதினாள். பட் ஷீ டிட் நாட் கெட் அ சென்டம், ஷீ டிட் நாட் ஸ்கோர் அ சென்டம். த சென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். படித்து பார்த்தா அது முழுமையாக பொருள் தரணும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ரைட்டிங் வெல் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்பைட் ஆஃப் எடுத்திருக்கோம், ரைட்டிங்கிற வார்த்தையை வெர்பாக மாற்றிருக்கோம், பாஸ்டன்ஸாக மாற்றிருக்கோம், பின்னாடி பாஸ்டன்ஸாக இருக்குது. ஷீ ரோட் வெல் பட் ஷீ டிட் நாட் ஸ்கோர் சென்டம் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் திரும்ப திரும்ப இதை போட்டு பாருங்கள். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. நிதானமாக மெதுவாக கவனிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. If you find this video useful for you, please subscribe, like and share. Thank you.